அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதற்கு ஐகோர்ட் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என்ற கருத்தினை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாக்குவதாக அரசு தரப்பிலிருந்தும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரஃபீக் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். ரஃபீக் ராஜா, நீதிபதிகள் கூறியது என்ன? அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? விவரங்கள். நிச்சயமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசியல் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய கூட்டத்தில், அதாவது குறிப்பாக வேலூர் மற்றும் திருச்சியில் அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் செல்லும் போது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தான் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இருளாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் என்பது உயிர் காக்கக்கூடிய சிகிச்சையை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்நிலையில் அரசியல் கட்சியினருடைய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அந்த வழியில் சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நிறுத்தப்பட்டு ஊழியர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வேலூரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சியிலும் நடைபெற்றது. எனவே 108 ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநர்கள் மற்றும் அதனுடைய வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. எனவே போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடியும் வரையிலாவது எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதிகள் முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹாரூன் ரஷீத் சம்பந்தப்பட்ட, அதாவது குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாக்குவோம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மிகவும் வருத்தத்துக்குரிய செயலாகும். எனவே ஆம்புலன்ஸ் ஊழியர்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கோட்டைசாமி ஆஜராகி சம்பந்தப்பட்ட 2 இன்சிடென்ட்களிலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை, தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் தெரிவித்த கருத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்படுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. அது யாராக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் மனுதாரரின் கோரிக்கை என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை டிஜிபி தான் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் அவர்தான் அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். எனவே இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளனர் என்பது குறித்து தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.